சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி ஏப்ரல் 19th சூப்பர் சிங்கர் ஜூனியர் பார்த்துட்ருக்கோம். இது வந்து இது ஒரு செலெக்ஷன் ரவுண்ட் மாதிரி ஃபைனல் ரவுண்ட்ஸ் வச்சுட்ருக்காங்க. ஒரு 3 வாரம் 3 காம்படிஷன்னு சொல்லியிருந்தாங்க. முதல் வாரம் முடிஞ்சு அதில் ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க. யார் அதிக ஸ்டார் பெறுறாங்களோ அவங்க 3 ஸ்டார்ஸ் பெறுறவங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்ட்ரு ஆகுறாங்க ஃபைனல்ஸ்க்குன்னு. ஸோ முதல் ரவுண்டில் நம்ம பார்த்தோம் 5 பேருக்கு கிடச்சிது. இன்றைக்கி வந்து 2வது ரவுண்டு. இன்றைக்கி வந்து ரெட்ரோ ரவுண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன்னுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஸ்வலி அந்த பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு அப்பா அம்மா வந்து அந்த ரெட்ரோவில் வந்து ஒரு சின்ன டான்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சின்ன வசனம் பேசுகிறாங்க. அது மாதிரி அது முடிச்சுட்டு குழந்தைங்களுடைய அவங்களே சேலஞ்சும் பண்ணுறாங்க, அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. மாகாப்பா சைடு யார், பிரியங்கா சைடு யார் அப்படின்றதும் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்முடைய சேனல் சார்பாக பிரியங்கா அவர்களுக்கு அவங்களுடைய திருமணத்தை ஒட்டி திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆத்னா ஸ்ரீ அண்ட் லயவர்ஷினி அவங்களுக்கு தான் முதல்ல போட்டி. ஸோ ஆத்னா ஸ்ரீ அப்பா அம்மா வந்தாங்க, லயவர்ஷினி அப்பா அம்மா வந்தாங்க. ஆத்னா ஸ்ரீ அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் ராதா மாதிரி வந்து ஆடினாங்க. அடுத்தது இவங்க வந்து லயவர்ஷினி அப்பா அம்மா வந்து புன்னகை மன்னன்லேருந்து எடுத்து பண்ணாங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப அழகாக போச்சு. ஆத்னா ஸ்ரீ வந்து மாகாப்பா சைடும், பிரியங்கா சைடில் வந்து லயவர்ஷினி வந்தாங்க. ஸோ போட்டி கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆத்னா ஸ்ரீ வந்து ஆசை 100 வகை அந்த பாடல், அது வந்து மேல் வாய்ஸை பட் அவங்க எடுத்து அது ஃபுல்லாக அவங்க பாடினாங்க. டீசெண்டாக பாடினாங்க, நல்லா தான் பாடினாங்க. லயவர்ஷினி வந்தாங்க அடுத்தது. லயவர்ஷினி இமான் சொன்னார் அவங்க நல்லா பாடியிருக்காங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்தது பாட வச்சாங்க. லயவர்ஷினி எடுத்த பாட்டு கால காலமாக காதலுக்கு அர்ப்பணம், அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. பட் வந்து அது ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க பாட்டு, ப்ளஸ் 2 பேர் பாடுற பாட்டு. அந்த ஃபாஸ்ட்டில் வந்து இவங்க எப்படி எங்கேயும் அந்த மூச்செல்லாம் ரொம்ப அழகாக எடுக்கணும், எங்கேயும் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த பாட்டுன்னு ஒன்றே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. என்னடா இது மேனேஜ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ரொம்ப அழகாக பாடினாங்க, ரொம்ப அழகாக பாடி முடித்தாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக பாடினாங்க அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ஆனால் என்னென்ன லிரிக் ஒன்று விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க வந்து மனோ சொன்னார் ரொம்ப மேல் வாய்ஸில் ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்னு பாராட்டினார். பட் வந்து இமான் வந்து சொன்னார் 1 கோலை வந்து மேலே இருக்கிற சா கீழே இருக்க சா எல்லாமே கொண்டு வரணும், அது வந்து நீ ரொம்ப அழகாக முயற்சி பண்ண அப்படின்னு மனோவும் சொன்னார். நீங்கள் வேறு ஒரு இதை எடுத்து பாடுறீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு சின்ன தவறுனால ரொம்ப நேரோவில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆத்னா ஸ்ரீக்கு தான் இன்றைக்கி ஸ்டார் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆத்னா அண்டு சாரா ஸ்ருதி பயங்கர டஃப் காம்படிஷனாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா 2 பேருமே இது வரைக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு பெஸ்ட் சிங்கர்னு வாங்கிட்டு எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் கலக்கிட்டு வர 2 பேர் இவங்க. ஸோ இது எப்படி பண்ண போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது நமக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சாரா ஸ்ருதி மாகாப்பா சைடில் இருந்தாங்க, ஆத்யா வந்து பிரியங்கா சைடுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கதை சொல்லும் பொழுது மாகாப்பாவுக்கு தான் இந்த வாட்டி மாகாப்பா சப்போர்ட்டருக்கு தான் ஸ்டார் கிடச்சிது ஃபஸ்ட்டு. இப்போவாவது பிரியங்காவுக்கு கிடைக்குதான்ற ஒரு டென்ஷனில் பிரியங்கா இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாரா ஸ்ருதி தான் பாட வந்தாங்க. வனிதா மணி வனமோகினி அந்த பாட்டு. இதோட நல்ல பாட்டை எடுத்துருக்கலாமே, ஏன் இந்த பாட்டை எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். எனக்கு சாரா ஸ்ருதி ரொம்ப பிடிக்கும். பட் இது ஃபஸ்ட்டு இந்த பாட்டை எடுத்தோடனே எனக்கு ஐயோ இதையே எடுத்தாங்க, எவ்வளோ நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்குது. அதாவது இவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எவ்வளோ பாடல்கள் இருக்குது, இது எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க நல்லா பாடினாங்க, பாடினதில் ஒன்றும் அவங்க தப்பு பண்ணலை, நல்லா பாடினாங்க. பட்டு அடுத்தது ஆத்யா என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஊர் சிங்கப்பூர் போனால் அதை எடுத்துட்டாங்க. இது வந்து ஆத்யாவோட ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு பாட்டு. இது நமக்கு தெரியும். ஆத்யா வந்து இந்த மாதிரி அந்த சங்கதிகள்லாம் பயங்கரமாக போடுவாங்கன்னு தெரியும், எக்ஸ்ப்ரெஷன் பயங்கரமாக கொடுப்பாங்கன்னு தெரியும். அதெல்லாம் அந்த வாய்ஸ் அந்த மாடுலேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு பர்ஃபெக்ட் பாட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ்
ஆர் இந்த குழந்தைங்களே கொஞ்சம் ஒரு சங்கீத அறிவோ தன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸோ தெரிஞ்சவங்க ரொம்ப அழகான பாட்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு யார் டிசைட் பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. நான் மேலோட்டமாக பார்க்குறத வச்சு நான் சொல்லும் பொழுது ஒரு சங்கீத அறிவு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சு பாப்புலர் சாங் எது இவங்களுக்கு எது சூட் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சு எடுக்கும் பொழுது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆத்யா அதே மாதிரி எடுத்துட்டாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஆத்யாவும் ரொம்ப பிடிக்கும். ஆத்யா சரஸ்வதி 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆத்யா ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஒரு சின்ன குறை சொல்ல முடியல. எங்கெல்லாம் எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணுமோ அங்கே அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருந்தது அவங்களுடைய இது. அது இந்த பாட்டே அப்படி இருக்குது இல்லையா, ஒரு பெப்பி சாங் இல்லை, அது ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க. ஸோ ஆத்யாவுக்கு தான் கிடச்சிது. பட் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, பிரியங்காவுக்கு கிடச்ச அவங்க சப்போர்ட்டருக்கு கிடச்ச 2வது ஸ்டார் அப்படின்றது ஒன்று. இது வரைக்கும் வாங்கினவங்கெல்லாம் ஒரு ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக ஆத்யா தான் 2வது ஸ்டார் இது. ஸோ அவங்களுக்கு 2 ஸ்டார் கிடச்சிருச்சு. இன்னும் 1 ஸ்டார் தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. சித்ரா வந்து சாரஸ்வதிக்கு சொன்னாங்க, இது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. இதில் வந்து நான் உனக்கு தப்பே சொல்ல முடியாது, கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல் வேணும்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த பாட்டு யாராலையுமே பாட முடியாது, இப்படி தான் பிரெத்தை எடுக்க முடியும், ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு தான் பாராட்டினாங்க. ஸோ பட் வந்து நமக்கே தெரியுது ஆப்வியஸாகவே வந்து இன்றைக்கி ஆத்யாவோட டே தான், அதனால் ஆத்யாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்ததாக ரிதன் அண்ட் பிரியங்கா பாட வந்தாங்க. ஸோ ரிதன் வந்து மாகாப்பா சைடு, பிரியங்கா வந்து பிரியங்கா சைடு. அவங்க பிரியங்கா சொன்னாங்க, லாஸ்ட் டைம் நமக்கு கிடைக்கல, ஆனால் இந்த வாட்டி கிடச்சிடும் நமக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ பிரியங்கா வந்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய பேரண்ட்ஸும் வந்து ஒரு குட்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரித்தன் அப்பா வந்து வளையோசை அந்த பாட்டுக்கு, இவங்க வந்து டிஸ்கோ ராமா டிஸ்கோ கிருஷ்ணான்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டை பாடிட்டு வந்தாங்க. ஸோ எனிவே அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஜோக்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இதில் பியூட்டி என்னென்னா, ஒரு பேரண்ட் வரும்பொழுதும் அந்தந்த குழந்தைங்கள பார்க்கணும். ரொம்ப வெக்கப்படுறாங்க, அப்படியே தலையில் அடிச்சுட்டு குனிஞ்சிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ வேணால் பர்ஃபார்ம் பண்ணலாம். அப்பா அம்மா பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஷைனஸ் வந்துடுது, தலையில் அடிச்சுக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது முடிஞ்சிட்டு இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும், ரிதன் தான். ரிதனுக்கு வந்து ரொம்ப சூட்டாகிற ஒரு பாட்டு தான் எடுத்தார், நான் பொல்லாதவன். அது எடுத்துட்டு பயங்கர ஸ்டைலு தான். அது ஆக்ரோஷம்லாம் அப்படியே பயங்கர ஆக்ரோஷம்லாம் காமிச்சார். அப்புறம் பாட்டு இந்த வாட்டி ரொம்ப டான்ஸ் ஆடுறதுக்கு அவருக்கு ரொம்ப சான்ஸ் கிடைக்கல, அங்கங்கே மூமெண்ட்ஸ் கொடுத்தாரு. பாட்டு முடிகிற இடத்துல தான் ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நிறுத்தினார். இவரும் ரிதன் பற்றி நம்ம சொல்லணும். இவ்வளோ சின்ன பையனாக இருந்தால் கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் நான். பர்ஃபெக்ட். அவருடைய டேலண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்பலாம் மிஸ்டேக்கெல்லாம் அவருக்கு வர்றதே இல்லை, ரொம்ப அழகாக பாடுறாரு. அதே மாதிரி யாராவது ஏதாவது சொல்லும்போது அதை திருத்திக்கிறதுக்கு கேட்டுக்கிறாரு. அதெல்லாம் அஃபெண்டே ஆகிறது கிடையாது. யார் சொன்னாலும் ஓகே மேடம், ஓகேம்மா, ஓகே 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 அப்படின்னு தான் சொல்லிப்பார். அவர் உடனே திருத்திக்கிறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காரு. ஸோ நாளைக்கு பிரியங்கா என்ன பண்ணுவாங்கன்றது பார்த்து தான் நமக்கு யார் இது ஸ்டார் வாங்க போகிறாங்கன்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி 2 ஸ்டார் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 ஸ்டார் வர வேண்டியிருக்கு இந்த வாரத்துக்கு. அது நாளைக்கு தெரிஞ்சிடும். உச்சகட்டத்தை எட்டிகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப போட்டியில் தான் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.